தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய மாசி மக திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. உலகம்மன் தேர் பழுதடைந்துள்ளதால் 3 ஆண்டுகளாக ஒரே தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி வீதி உலா வந்த நிலையில் காவல்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த சூழலில் அம்மன் தேரை விரைந்து சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இயற்கை விவசாயம் குறித்த பாரம்பரிய விதைகள் மற்றும் மரபு காய்கறிகள் கண்காட்சி வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இக்கண்காட்சியில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள், பல்வேறு வகை கிழங்குகள், நவதானியங்கள் மற்றும் நாட்டு காய்கறி விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை பொருட்களை வாங்கிச் சென்றனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க தொண்டர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேண்டுகோள் விடுத்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நடைபெற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் நாமக்கல்லில் 1.5 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ள நிலையில் கட்சி அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய நிர்வாகிகள் தேர்தல் பணிகளை இப்போதே தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தங்கமணி அறிவுறுத்தினார். திமுக அரசு மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடிக்காததால் தமிழகத்திற்கு வரவேண்டிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் முடங்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மாநிலத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் என்பதால் மக்கள் வரும் தேர்தலில் தங்கள் கூட்டணியையே ஆதரிப்பார்கள் என கூறினார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்னும் பல கட்சிகள் தங்கள் பலமான கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்தார். மயிலாடுதுறை தாம்பரம் இடையேயான இன்டர்சிட்டி ரயில் பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் நிரந்தர ரயிலாக இயக்கப்படுவதை முன்னிட்டு மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படும் இந்த புதிய ரயில் சேவையை வரவேற்று பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் கட்சியினர் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். காலையில் மயிலாடுதுறை வந்தடைந்த ரயிலுக்கு வரவேற்பு அளித்ததோடு இந்த நிரந்தர ரயில் சேவைக்கு அனுமதி அளித்த பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சகத்திற்கு பொதுமக்கள் சார்பாக அவர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தால் வான்வழி பாதை மூடப்பட்டதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 2வது நாளாக துபாய், அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கான 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதலால் சர்வதேச விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் லண்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்லும் விமானங்களும் மாற்றுப்பாதையில் பயணிப்பதால் பல மணி நேரம் தாமதமாக வாய்ப்புள்ளது. இதனால் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள பயணிகள் தங்களின் விமான நேரத்தை அந்தந்த நிறுவனங்களிடம் உறுதி செய்து கொண்டு பயணத்தை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.